ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் காலை வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்ற விஷயம் பௌர்ணமி திதி. இன்று காலை 11:40 மணி முதல் பௌர்ணமி திதி ஆரம்பமாகிறது. இன்று சோமவாரம். சோமவாரம் என்றால் என்ன என்றால் திங்கட்கிழமை. திங்கட்கிழமை அன்று பௌர்ணமி வருவது மிகவும் விசேஷமான ஒரு நாள். அதிலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி மிகவும் உயரிய அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு பௌர்ணமி திதியாகும். பௌர்ணமி அப்படின்னா நமக்கு தெரியும், நிலவு, சந்திரன். அந்த சந்திரனுடைய ஒளி கீற்றுகள் முழுவதும் பூமியில் வந்து விழக்கூடிய நாளாகும். அப்படி சந்திரனுடைய ஒளி கீற்றுகள் பூமியில் விழும் பொழுது மின்காந்த அலைகள் மூலம் நமக்கு ஒரு வைப்ரேஷன், ஃபுல் எனர்ஜெட்டிக் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதை மேலும் நாம் வைப்ரேட் பண்ணுறதுக்காக பக்கத்தில் உள்ள அம்பாள் திருக்கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு வந்து ஒரு தீபம் ஏற்றி எல்லாம் அர்ச்சனை, அபிஷேகம் அப்படியெல்லாம் பண்ணி வழிபாடு செய்யலாம். யோகிகள், ஞானிகள், தவசிகள் இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய சித்தர்பீடத்தில் சென்று தங்குவதும் மிகவும் விசேஷம். நம்மளால் முடிஞ்சால் அந்த பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் கொடுப்பது சிறப்பு. ஆடை தானங்களும் நாம் வந்து செய்யலாம். ஆபரணங்கள், அணிகலன்கள் போன்றவைகளும் வாங்கலாம். பொதுவாகவே பௌர்ணமி என்பது விசேஷமான ஒரு நாளாகும். இந்த பௌர்ணமி அன்று ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்வோம். இதை பார்க்குறவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கொடுக்கணும். நன்றி.